இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதமாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிக்கிறீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஈஸியாக கொஸ்டின் இருந்துச்சு. உங்கள் சேனலில் வந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீதி இருக்கிறீங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பயனடைன்னு இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா புது கொஸ்டின்லாம் எல்லாமே போட்டுக்கிறோம். எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணலனாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் யாராவது அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயனடையட்டும். அதேமாதிரி உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களால் பயனடைவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொன்ன கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா யார் அனுப்புனீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்னென்னா, நான் இன்டர்வியூ அனுப்பினேன், நீங்கள் சொன்ன அனைத்து கேள்வி தான் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய இந்த அங்கன்வாடி துறையோட அமைச்சர் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா கீதா ஜீவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா செயல்படுது, இந்த அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா எந்த துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் சத்துணவு துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வயசு பார்த்தோமா பார்த்தீங்கன்னா நமக்கு சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை கீழே வருது. இதோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா கீதா சிவன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கன்வாடிக்கு இன்னொன்று இதை நம்ம சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு துறையும் சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ICDS துறைன்னு சொல்லலாம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை, இது கீழே செயல்படுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விட்டமின் A குறைபாட்டினால எந்த மாதிரி நோய் பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா மாலைக்கண் நோய் நமக்கு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் அலர்ஜி வரும். அது தோல் வறட்சி, நம்மளுடைய கண்ணுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தோல் வறட்சி ஏற்படும். அதேமாதிரி நோய் தொற்றுலாம் ஏற்படும். வளர்ச்சி குறைபாடு, அதேமாதிரி நம்மளுடைய கண் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் குருட்டுத்தன்மை ஏற்படும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை வரும். நீங்கள் மாதிரிலாம் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த ரத்த சோகை பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா குறையிறதுனால இந்த ரத்த சோகங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு உதவியாளராக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், வருகை பதிவேடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பதிவு செய்யணும். அடுத்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும். அதேமாதிரி குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களுக்காக இருக்கட்டும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். மதியம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் மூலியமாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கணும். விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் புது விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும். அதேமாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், இளம் வளர்ப்பு பெண்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைங்க ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகிறாங்களா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களை ஃபோன் பண்ணி விசாரணையும் பண்ணோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கணும். சுகாதார பணியாளர் பார்த்தீங்கன்னா சொட்டு மருந்து போடுறாங்களா அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பணியாளர் உதவியாளர் இவங்களுடைய யூனிஃபார்ம் கலர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிற புடவையும் அதில் பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா சிவப்பு இளஞ்சிவப்பு கலரில் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுக்குறாங்க. உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற புடவையும் வயலட் பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா எந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுக்குறாங்க. அது திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் பார்த்தீங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா ICDS பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க மற்றும் தேதி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவங்களுடைய பிறந்தநாள் போற்று வகையில் அக்டோபர் 2, 1975 பார்த்தீங்கன்னா இந்த ICDS திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தி அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு நீங்கள் கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் யாரெல்லாம் பயன்பெறுகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு என்னென்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், அதேமாதிரி வளர் இளம் பெண்கள் இந்த மாதிரி 3 பேர் பார்த்தீங்கன்னா பயன்படுறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஷோ மை சிஸ்டர், வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஃபர்மேஷன். வேலை கிடைக்குமான்னு தெரியல சிஸ்டர், ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஈஸியான கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஒரு ரிஜிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நான் போனோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் கொடுத்து எழுத்து சொன்னாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியுமா நல்லா பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ண தெரியுதா என்னன்னு
ஏன்னா அந்த அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணி ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் தெரியுதான்னு செக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் பண்ண முடிச்சது அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ கேட்டாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கை பற்றி கேட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி குறைவால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர்னு பார்த்திங்களா, இந்த விட்டமின் சினால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வி என்ற நோய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திசுக்கள்லேயும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈர்களில் ரத்தம் வருது, பற்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடுறது, பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈறுகளில் வலு இல்லாத பல் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாதிரி காயம் ஏற்படுறது, தோல் நம்மளுடைய தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி குறைபாடுனால வருது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4வதாக உங்களுக்கு விட்டமின் டி குறைவால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா எலும்பு மென்மையாக்கி நம்மளுடைய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற எலும்பு வந்து பார்த்திங்கன்னா மென்மையாகி வளைந்து அதில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அதேமாதிரி சோர்வு, உடல்நல பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்படும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இந்த விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியங்கிற ஒரு பொருள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வலுவாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, எப்படின்னா கால்சிய குறைபாட்டால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு, தசை, நார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலுவோடையும் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சத்து கிடைக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சி அந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், தசைநார் இதெல்லாம் வலுப்படுறதுக்கு இந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆளுநர் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா RN ரவி தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் பதவி வகித்துட்டு வர்றாரு, அந்த பேர் நீங்கள் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பதவி வகிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்கள் வீடியோ பார்த்து தான் போனேன், தேங்க்யூன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இது மாதிரி தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களேன். இது மாதிரி தகவலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், நீங்கள் பயனடைவீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, சத்துணவு துறையாக இருக்கட்டும், அதேமாதிரி வேறு ஜாப்ஸாக இருக்கட்டும், ஆசிரியர், அதேமாதிரி இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்துகிட்டு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.